ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து எக்ஸ்ட்ரீமில் 250 மாடலில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பயங்கர அக்ரெசிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லைட்லாம் வந்து செம்ம ஸ்டைலிஷாக அக்ரெசிவாக வந்துருக்கு. லைட்டிங் ஃபுல்லாக எல்இடியில் வருது. இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்லீக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டேங்க்குமே வந்து ரொம்ப பல்கியான ஒரு டேங்காக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைடு எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து ஏரோ ஷேப்பில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் ஸ்கீமும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ரெட்டு கிரே அந்த காம்பினேஷனில் பிளாக்கும் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகுது. ஸ்விட்ச் கேஸ்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. என்ன டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வருது. ஸ்விட்ச் கேஸ் வந்து குவாலிட்டியாக இருந்தாலுமே கூட இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு ஏதோ ஒரு சின்ன பைக்குக்கான ஃபீலை தான் நமக்கு வந்து கொடுக்குது. அப்படியே சீட்டிங் பார்த்தோம் அப்படின்னா சீட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து ரைடருக்கு வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா லாங் சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரைடருக்கு இருக்க கம்ஃபர்டபுள் ஒரு 250 சிசியில் ரியரில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரியர் போர்ஷனுமே வந்து நல்ல ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே எல்இடி லைட்டிங் வருது. கிராப் ரயில் வந்து ஸ்ப்ளிட் டைப்பில் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே வந்து 17 இன்ச் வீலாக இருந்தால் கூட ரியரில் வந்து 150 செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க யூஎஸ்சி வண்டியை இன்னும் கொஞ்சம் லுக்காக நமக்கு வந்து காட்டுது. ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்குறாங்க. 250 சிசி லிக்விட் கூல்ட் இன்ஜின் 30 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 1,79,000 ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு.